சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். இப்போ அஜித்குமார் மரணத்துல அதே தானே செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியின் பொழுது உடனடியாக யார் எந்த வகையிலும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக சிபிஐக்கு உடனடியாக பரிந்துரை செய்யப்பட்டது. அப்பொழுது தேர்தல் இல்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் வர இருக்கிறது. அதனால்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். திரு விஜய் அவர்கள் சொன்னதில் எந்தவித தவறான கருத்தும் இல்லை, சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அதிமுக பண்ணும் பொழுதே காவல்துறைக்கு அவமானம்னு சொல்லிட்டு நீங்களும் அதே பண்ணிருக்கீங்கன்னு கோட் பண்ணிட்டு பிஜேபி மத்திய அரசு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திமுக அவர் எப்பொழுதே மத்திய அரசுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். வெளியில் செல்லும் போது வீரனை போல் பேசிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு யாரை சொல்லுவது? உண்மையாக மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை அவர் இழுத்துக் கொள்கிறார். இன்று எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி மேற்கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒவ்வொரு மேடையாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் விளக்கமாக எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய்தான் பிதற்றிக் கொண்டிருக்கிறார், வேறொன்றும் இல்லை. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. பாஜக ஏற்கனவே அதிமுகவை 4ஆ உடைச்சிருச்சு, இப்ப பாமகவை 2ஆ உடைச்சிருச்சுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அவரு இந்த பதில் சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர். ஏனென்று சொன்னால் அவர் பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லை. இந்த பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் இந்த உடைந்திருக்கிற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் 100 ஆண்டு காலத்தில் பல இடங்களில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் உடைந்து 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 சிதந்திரி இன்று இந்தியா முழுவதும் மாநில கட்சிகள் உருவாகுவதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான். ஏனென்று சொன்னால் அங்கே வலுவுள்ள காங்கிரஸ் தலைவர்களை அவர்கள் மேலும் மேலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வலுவில்லாதவர்களை தன்னுடைய தேவையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால் தான் அந்த கட்சியே பல்வேறு வகையான நிலையில் உடைந்து உடைந்து இன்று சிதறிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கோ இருந்தவர் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறார். அவருக்கு இது போன்ற கருத்துக்களை சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 அதிமுக வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. ஆனா பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசும்போது அமித்ஷா சொல்றதுதான் வேத வாக்கு, அதன்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை, அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு, இதை ரெண்டையும் தான் நாங்கள் வேத வாக்காக நினைக்கிறோம். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து தான் எங்களுக்கு வேதவாக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறை நிதியில கல்லூரி கட்டுறதுக்கு எடப்பாடியார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தாரு. கல்விக்கான நிதி எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனா திமுக தரப்புல எடப்பாடியாருடைய இந்த பேச்சுக்கு அவங்க முழு பாஜகவா மாறிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனம். அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதற்கு நேரடியாக அவர்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் அவர் பாஜகவை இழுக்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்தே வேறு. அறநிலைத்துறையிலிருந்து நீங்கள் நிதியை எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஒரு மூலதன செலவோடு நின்றுவிடவில்லை, அதில் தொடர் செலவு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி தொடர் செலவு என்பது அந்த கல்லூரி ஆரம்பித்தால் அந்த கல்லூரி நடப்பதற்கு
ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், பிரின்சிபாலை நியமிக்க வேண்டும், அங்கே உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் தொடர் செலவுகள். இந்த தொடர் செலவுகள் ஒரு அறநிலைத்துறையில் ஒரு கோயிலுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இது முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வி. நீங்கள் கல்லூரி ஆரம்பித்ததை பற்றி அவர் குறை செல்லவில்லை. இவர்கள் உடனடியாக திசை திருப்புகிறார்கள். திசை திருப்பி தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நானும் முதலமைச்சராக இருந்தேன், பல அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தேன். அந்த அரசு கல்லூரிகளை கொண்டு வந்து தொடர் செலவுகளை அரசாங்கமே கொடுக்கக்கூடியது. நிதிநிலை அறிக்கையிலே அதனுடைய செலவுகள் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் அறநிலைத்துறையில் கொண்டு வருகின்ற கல்லூரிகளுக்கு நிதிநிலையை எங்கிருந்து சேர்த்துவீர்கள்? மீண்டும் அறநிலைத்துறைக்கு தான் செல்ல வேண்டும், அந்த கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும், அந்த கோயில் வருவாய் தான் செல்ல வேண்டும். கோயில் வருவாய் என்பது நிரந்தரமான வருவாய் அல்ல. ஒரு மாதம் கூடும், ஒரு மாதம் குறையும். அதோடு மட்டுமல்லாமல் அறநிலைத்துறையிலே இருக்கின்ற வருவாய், அந்த நிதி நிலைகள் என்பது பல்வேறு கோயில்களுக்கு, அதாவது வருவாய் இல்லாத கோயில்களுக்கு நிதியை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. எப்படி திருப்பதி தேவஸ்தானம் பல கோயில்களுக்கு கொடுத்திருக்கிறதோ அதை போல பழனி தேவஸ்தானமும் பல கோயில்களுக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் இந்த கேள்வியை அவர் வைத்தார்கள். ஆனால் உடனே இவர் நாங்கள் கல்லூரி நடத்திய காரணத்தினால், நாங்கள் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே 54 37 நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை 21 18 2018 54 விழுக்காடுகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. அதை தொடர்ந்து செயலாக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதனால் கல்லூரிகளை நடத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு மூலமாகத்தான் கொடுத்தால்தான் நிரந்தரமாக இருக்க முடியும். அதன் அடிப்படையிலே தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.